தொழுகையிலே தன் கண் குளிர்ச்சியை ஏற்படுத்து என்று கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவடுகளை தூய்மையாக பின்பற்றிய தோழர்களுக்கும் அந்த தொழுகை கண் குளிர்ச்சியை கொடுத்தது, கல்வின் ஒளிவை கொடுத்தது, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தது, எல்லா நிலைகளுக்கும் அது முன்மாதிரியாக அமைந்தது. எனவே அந்த சந்தோஷம், ஆகா கிடைச்சிடுச்ச, ஒரு ரக்காத் எனக்கு விடுபடாம கிடைச்சிடுச்சேங்கிற அந்த சந்தோஷ பெருக்கெடுப்பில் எழும்பும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு ரிவாயத்தில் ரப்பனா லக்கல் ஹம்து, யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும், ஹம்தன் புகழ்ச்சியான புகழ் உண்டாகட்டும், எப்படி புகழோ அந்த புகழ் உனக்கு உண்டாகட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழுவதை கூட நம்மட நாவுனால புகழ்றது என்னங்க புகழ்ச்சி? ரொம்ப உயர்ந்த நாவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட நாவு இல்லையா? அந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொல்றாங்க, லா நுஹ்சி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக். லா நுஹ்சி ஸனாஅன் அலைக, உனது புகழ்ச்சியை நாங்கள் மட்டுப்படுத்த முடியாது, ஒரு வரையறைக்குள் கொண்டு வர முடியாது. அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக், நீ உன்னை புகழ்ந்திருக்கிறாயே அந்த புகழ்ச்சியை போல நாங்க ஒரு கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர இயலாதுன்னு தன்னுடைய இயலாமை நிலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க. நாங்க 2 ரக்காத்து தொழுதுட்டா அல்லாஹ்வை புகழ்ந்தாச்சு, அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு 33 தொழுச்சோம், நாங்கள் அல்லாஹ்வை புகழத்தாங்க செய்றோம் அப்படிங்கிற அளவுக்கு வாரோம். ஆனா எல்லா நிலைகளிலேயும் உயர்வான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் உனது புகழ்ச்சியை நீ புகழ்ந்தாயே அதே போன்று எங்களுக்கு புகழ முடியாது என்று தன் இயலாமை நிலையை அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இயலாமையை அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கும் பொழுது தான் அல்லாஹ் நமக்கு மேன்மையை தருவான் என்பதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால என்னைக்கு நாம போதுங்கிற மனம் இந்த உலக விஷயத்தில் மாத்திரம் தான் இருக்க வேண்டும், போதுங்கிற மனம். அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. உலக விஷயத்துல தேவை வேணும் 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 இருக்கு, ஆனா வணக்க விஷயத்துல போதும் 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 இருக்கு. அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அவா என்ன? உலக விஷயத்துல போதும். யாரு கனின்னு கேக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கனி யாருப்பான்னு கேக்குறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அதிகமான முதலுடையவர், அதிகமான செல்வம் உடையவர். கனின்னு சொன்னா அதனுடைய யதார்த்த அர்த்தம் தேவையற்றவர். அவர் யாருன்னு கேட்கிறாங்க. அதிகமான பொருள் உடையவர் தேவையற்றவரா அப்படின்னு ஒரு ரிவாயத்துல வருது, கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆமா எல்லா பொருளும் வச்சிருக்கிறவர் தேவையற்றவர் தானே, யார்கிட்டையும் தேவையாக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரெல்லாம் உண்மையான தேவையற்றவர் கிடையாது. யாரு தெரியுமா உண்மையான கனி? பணக்கார யாரு தெரியுமா? தேவையற்றவன் யாரு தெரியுமா? கினன் நஃப்ஸ், தன் ஆன்மாவை போதுமென்ற தன்மையில் அதை தேவையற்றதாக ஆக்கி வைத்திருக்கிறானே அவன்தான் உண்மையான பணக்காரன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி கணக்கெடுத்தா எத்தனை பேர் நாம இருப்போம், எத்தனை பணக்காரர்களை நாம இருப்போம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல பண்படுத்துதல பாருங்க. அப்போ அல்லாஹுவை புகழுவதில் நமக்கு போதுமென்ற மனம் வந்துவிடக்கூடாது. இன்னும் புகழணும் இன்னும் புகழணும் இன்னும் புகழணும் வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் உண்மையான இபாதத்தாலியுடைய அடையாளம், அல்லாஹ்வுடைய முத்தகியுடைய அடையாளம். அப்ப போதுங்கிற என்ன இந்த உலக விஷயத்துல அல்ஹம்துலில்லாஹ் கேட்கிறோம், எப்படிங்க ஹஜ்ஜார் வியாபாரம் எப்படி நல்லா இருக்கா? எத்தனையோ 100க்கு ஒரு ஆள் வாயிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குன்னு வரும். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பஞ்சப்பாட்டு, சரியில்லை, கொஞ்ச நாளா வியாபாரம் ரொம்ப மோசமா தான் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு, நானும் போகத்தான் செய்யறேன், வரமாட்டேங்குது, இப்படியே சொல்லிட்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குனூசுல் ஜன்னாவை நீங்க அவுத்து வெளியே விட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. சொர்க்க புதையல்களை நீங்க வெளியே கடைய போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன நாயகமே, குனூசுல் ஜன்னா, சொர்க்கத்தின் புதையல்களா, அவைகள் என்ன அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த கன்சும் மின் குனூசில் ஜன்னா என்ன தெரியுமா? உங்களோட நோயை நீங்க பிறர்கிட்ட சொல்லி காட்டுறீங்க பாருங்க, தேவையில்லாம. அதாவது டாக்டர்ஸ்ட சொல்லலாம், அது இல்லாம வர்ற ஆள்கிட்டலாம் போற ஆள்கிட்டலாம், எனக்கு இந்த நோயிங்க, எனக்கு இந்த நோயிங்க, ரொம்ப கஷ்டமா போச்சுங்க சொல்றீங்கல்ல, சொர்க்க புதியல்களை இந்த உலகத்தில் அற்ப கரையத்திற்கு நீங்கள் விற்கிறீர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நமக்கு வர கஷ்டங்களை வெளியே சொல்றோம் பாருங்க, யார்கிட்ட சொல்லணுமோ அவர்கிட்ட சொல்லலாம், யார்கிட்ட சொன்னா துஆ கிடைக்குமோ அவங்க கிட்ட சொல்லலாம். அதை கூட தவிர்த்திருப்பது தான் நல்லது, அதையும் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க சொர்க்க புதையல்கள் அவுத்து போடுறீங்க ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா
அல்லாஹு ரப்புல் இஸ்ஸாவுடைய கண்ணியத்தை குறைச்சிக்கிட்டு இருக்கிறோம். வாப்பா தன் பிள்ளைக்காக வேண்டி அவரால் இயன்றதை வாங்கி கொடுக்கிறார். எந்த பெற்றோருக்குத்தான் தன் குழந்தையின் மீது ஆசை இருக்காது? தன் முழுமையான செல்வம், தன் முழுமையான அந்த உணர்ச்சி அனைத்தையும் தாம் பிள்ளைகிட்ட காட்டணும்னு பார்ப்பாரு. அன்பின் இல்லையா, அதுவும் என் குழந்தையிடத்தில் இருக்க வேண்டும் என்று கட்டி அணைத்து மோக்கக்கூடிய எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இல்லத்திற்கு சென்ற குழந்தைகளை வாரி அணைத்து முத்தமிட்டு தன் கஷ்டங்களை, தனது சங்கடங்களை நிவர்த்தி செய்கிற எத்தனை பெற்றோர்களாக நாம் இருக்கிறோம். தன் குழந்தைக்காக வேண்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு நாள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியில உட்கார்ந்து பயான் நின்னுட்டு பயான் செஞ்சுட்டு இருக்காங்க. செஞ்சிட்டு இருக்கும் போது வாசல் வழியா சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, வாராங்க. எப்படி வராங்க தெரியுமா? அப்பாட ஜுப்பாவை எடுத்து போட்டுட்டு வராங்க. நீங்க பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் செய்வா தானே, அப்பாட சட்டையை போடுறது, கமாட இதை உடுக்கிறது எல்லாம் இருக்கா இல்லையா? பிள்ளைகள் செய்யற வேலை தானே. அப்படி உடுத்துட்டு வராங்க, அப்பாட ஜுப்பாவை போட்டுட்டு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ஜுப்பா எவ்வளவு பெருசா இருந்திருக்கும்? அந்த ஜுப்பாவை இந்த புள்ள போட்டுட்டு வந்தா எப்படி இருக்கும்? தட 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 தடுமாறி வார மாதிரி இருக்கு. இங்க கல்பு இடம் கொடுக்கல. ரஹம்ல ரொம்ப கிருபையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கல்வி இடம் கொடுக்கல. எங்க புள்ள தட்டி கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்படியை விட்டு இறங்கி வந்து நேரா போய் புள்ளைய தூக்கிட்டு மேல ஏறிட்டாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. அப்படியே தூக்கி மடியில வச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் வலத லமுப்கிலத்துன் வ முஜ்பினத்துன், நிச்சயமாக குழந்தைகள் உங்களை கஞ்சனாகவும் கோழையனாகவும் ஆக்கிடுன்னு சொன்னாங்க. எவ்வளவு வீரம் பேசட்டுமே, ஷுஜால இருக்கட்டுமே, நான் என்ன விட்ட ஆள் இல்ல, பாத்துருவோமா, நானா நீனா, ரோட்ல அவரை விட்டா யாரும் வெளியில நிக்க இயலாது, அந்த அளவுக்கு ரவுடித்தனம் பண்ணுவாரு. அவருக்குன்னு ஒரு குழந்தை செல்வம் வந்து அந்த மழலைகளுடைய அன்பு அவருடைய உள்ளத்தில் புகுந்து விட்டால் அந்த குழந்தை வெளியில போற நேரமெல்லாம் இவருக்கு பயம் ஏற்படும். நாம எல்லாத்துக்கிட்டே சண்டித்தனம் பண்றோம், நம்ம குழந்தை யாராச்சும் ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு சொல்லி தன்னை முழுமையாக கட்டுப்படுத்திக் கொள்வார். இதுக்கப்புறம் நம்ம ஒண்ணு செஞ்சிடக்கூடாது, செஞ்சா நம்ம பிள்ளைக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும். அப்படி நடக்கும். பிள்ளைய கூட்டு மிரட்டம் ஆரம்பிச்சிருவாங்க, என்ன இருக்கு கொலை செஞ்சு விடுவேன் அப்படின்றோம் உடனே. அப்ப அந்த குழந்தைக்காக வேண்டி தன்னை கோழையனாக ஆக்கி கொள்ளுகிறான். அவ்வளவு வீரம் பேசினவன் அந்த குழந்தை வந்தால் தான், வேற யாரு வந்தாலும் ஏத்துக்க மாட்டான். உம்மாவா போ அப்படின்றான். இன்னைக்கு உம்மாலாம் ரொம்ப சர்வசாதாரணமா சும்மாவா போச்சு, வேற எல்லாத்தையும் விட்டுருவான். தன் குழந்தைக்கு சொல்றாங்க, இன்னல் வலதல முப்கிலத்துன் வ முஜ்பினத்துன், உங்களை கோழையனா ஆக்கிறோம். ஊதாரித்தனமா செலவழிச்சுக்கிட்டு இருப்பான். அள்ளி அள்ளி கல்யாணம் கேட்டு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அள்ளி விடுறதுதான். அப்ப பொண்டாட்டி இருக்கே, பிள்ளைகளுக்கு செலவழிக்கணுமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் கூட சதக்கால சேர்த்து வச்சாங்க. நீங்க உங்களுக்கு செலவழிக்கிறது, தேவைக்கு செலவழிக்கிறது சதக்கா, உங்களோட பெற்றோர்களுக்கு நீங்க செலவழிக்கிறது சதக்கா, உங்களோட மனைவிமார்களுக்கு செலவழிக்கிறது சதக்கா, உங்களோட பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறது சதக்கா, உங்களோட சகோதரமாருக்கு செலவழிக்கிறது சதக்கா. நம்மட சகோதரமார்கள்னு எத்தனையோ அந்நிய ஆட்கள் இருப்பாங்க, அத்தனை பேருக்கு செலவழிக்கிறது சதக்கான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து வச்சாங்க. அப்ப பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறது கூட கடமையில கட்டுப்பட்டது. அப்ப அவ்வளவு பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறமா அள்ளி விடுறது தான். தனக்குன்னு ஒரு குழந்தை வரட்டும், அந்த குழந்தைக்காக வேண்டி இவர் தனது பணத்தை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவார். கொடுக்கிறவராக இருந்தால் கூட சில கட்டங்கள்ல பிடிக்கிற அளவுக்கு ஆகி போயிரும், கஞ்சனா கூட போயிருவார். அந்த அளவுக்கு குழந்தையுடைய அன்பு அப்படி இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் வலதல முப்கிலத்துன் வ முஜ்பினத்துன் சொல்லிட்டு, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களோட குழந்தை செல்வம், உங்களோட பொருள் செல்வம் எல்லாம் உங்களுக்கு சோதனை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்மணி நாயகத்தினுடைய கிருபை அந்த அளவுக்கு. இப்போ ஹைர் சப்ஜெக்ட் வருவோம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில முடிச்சிட்டு நாம என்ன சொன்னோம், அதாவது இபாதத்தில் நம்மளோட ஆர்வம் கூடிக்கிட்டே இருக்கணும், குறைஞ்சிடக்கூடாது. இபாதத்தில் ஆர்வம் போதுங்கிற மனம் இந்த உலகத்துல மாத்திரம் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி புகழ்வாங்க. இந்த வந்த சஹாபி 2 ரக்காத்து முதல் ரக்காத்துடைய அந்த ருக்குல செஞ்ச சஹாபி, ரப்பனா லக்கல் ஹம்து, யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும், ஹம்தன் கதீரன், அதிகமான புகழ்ச்சியாக புகழ் உண்டாகட்டும், தையிபன் மனமான புகழ் உண்டாகட்டும், முபாரக்கன் பரக்கத்தான புகழ் உண்டாகட்டும் அப்படின்னு இந்த சஹாபி சொன்னாங்க. இது தொழுகையில நடக்குது. தொழுகையில இந்த சம்பவம் நடக்குது. தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யாரு
இந்த வார்த்தையை சொன்னதுன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருங்க உங்கள இந்த அல்லாஹ்வை புகழ்ந்தது யாரு